ஹலோ நண்பா, வெல்கம் பேக். நீங்கள் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஒரு டர்ட்டில் மாடியூல் பற்றி பார்க்க போகிறோம். அதெல்லாம் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணால் டர்ட்டில் மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். டர்ட்டில் எஸ்டின்னு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மாடியூல். இதை யூஸ் பண்ணி நம்ம படம் வரையலாம், பின்னாடி பேக்ரவுண்ட் இமேஜ் அந்த மாதிரி நிறைய இது பண்ணலாம். இப்போ என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் டிஸ்பிளே அவனுக்கு ஸ்க்ரீனுங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு டர்ட்டிலுக்குள்ளே டர்ட்டில்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை கால் பண்ண போகிறேன். கேபிட்டல் டி டர்ட்டில். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் ஒரு டிஸ்பிளே வந்துட்டு உடனே போயிடும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒயிட் கலர் டிஸ்பிளே வித் மவுஸோட ஒன்று வந்துட்டு போச்சு. இதான் சிம்பிள் டர்ட்டில் ஸ்க்ரீன். இதை நான் என்ன செய்ய அந்த மவுஸ் பாயிண்டரை மூவ் பண்ண போகிறேன். அதுக்கு சிம்பிளாக ஸ்க்ரீன் கொடுக்க பென் கொடுக்கலாம், கரெக்டாக இருக்கும். பென் டாட் ஃபார்வேர்டு மூவ் பண்ண போகிறேன். அதனால் ஃபார்வேர்டுங்கிற ஃபங்க்ஷன் ஃபார்வேர்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இப்போ நான் வந்து 100 கொடுக்கேன். இப்போ வந்து ரன் பண்ணனா நம்ம பென் வந்து 100 இது ரன் ஆகிட்டு உடனே ஸ்டாப் ஆகிட்டு, ஏன்னா 100 எக்ஸிட் ஆகிட்டு. இதை நம்ம ஸ்க்ரீனை ஸ்டே பண்ணி வைக்க ரெண்டு என்ன இருக்குது. ஒன்று சரினா மெயின் லூப்புங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணலாம். டி டாட் மெயின் லூப் இதை கால் பண்ணால் ஸ்க்ரீனை வந்து அப்படியே நிற்கும், வெளியே உடனே வராது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் நம்ம எக்ஸிட் கொடுக்குற வர வெளியவே எக்ஸிட் ஆகாது, அது பாட்டில் நிற்கும். இல்லைனா நம்ம டைம் மாடியூல் யூஸ் பண்ணி ஸ்லீப் கொடுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது சரி, அதுக்கான சின்ன சிம்பிளாக இம்போர்ட் டைம் டைம் டாட் ஸ்லீப்புங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஒரு 5 செகண்ட் கொடுப்போம். இதை கமாண்ட் லைனை மாற்றிடுவோம். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 5 செகண்ட் வரை நம்ம டர்ட்டில் டிஸ்பிளே நிற்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா 5 செகண்ட் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகிட்டு ரெண்டில் எந்த வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டி டாட் மெயின் லூப்பே இருக்கட்டும், இது வந்து லாஸ்ட்டாகவே இருக்கட்டும். ஏன்னா நம்ம எல்லா இதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டே பண்ணி வைக்கிறோம், அதனால் இதை கடைசி பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்க வேறு என்ன பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ இதே நம்மளுக்கு வந்து இதை வந்து ரொட்டேட் பண்ணணும்னா பென் டாட் லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணால் லெஃப்ட் ஆங்கிள் பாஸ் பண்ணணும்னா எவ்வளோன்னு இப்போ நான் ஒரு 90 கொடுக்கேன். இப்போ ரன் பண்ணான்னு பார்த்திங்கன்னா 100 டிஸ்டன்ஸ் ரன் ஆகி நம்ம மவுஸ் பாயிண்டர் வந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆகி இங்கே பக்கம் டேரெக்ஷனில் இருக்குது. இதே இது ரைட் சைடு இதே மாதிரி லெஃப்ட்டுங்கிற ஆங்கிள் உண்டு. இது என்ன செய்வானா இப்போ லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ண போகிறேன். பென் டாட் லெஃப்ட் அதே 90 டிகிரி. அப்போ இருந்த பொசிஷனுக்கே அது போயிடும். பார்த்திங்கன்னா 90. இப்போ ரன் பண்ணோம்னா பார்த்திங்கன்னா 90 இருந்தது, லெஃப்ட் சைடு என்ட்ரு பண்ணால் மறுபடியும் 90 இங்கே பக்கம் ஆகிட்டு. இப்போ இதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இதே பேக்வேர்ட் மூவ் பண்ணால் சிம்பிளாக பென் டாட் பேக்வேர்டுங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். அதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுக்கணும், நம்ம ஒரு 110 கொடுக்கலாம். 110. இது பார்த்திங்கன்னா ரன் பண்ணுவோம். இப்போ இதே இதில் எக்ஸ்ட்ரா 10 மீட்டர் மூவ் ஆகும். பார்த்திங்கன்னா பேக்வேர்டில் அப்படியே பின்னாடி போகுது. ஏன் சிம்பிளாக பேசிக்கு மூவ் ஃபார்வேர்டு மூவ் பேக்வேர்டு இதை யூஸ் பண்ணி நம்ம அப்படி ஒரு ஸ்கொயர் வேறு இதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பென் ஃபார்வேர்டு மூவ் பண்ணணும். ஃபார்வேர்ட் எவ்வளோனா 100 மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அதை வந்து லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணணும். பென் டாட் லெஃப்ட் 90. அப்புறம் அதை மறுபடியும் 100 மூவ் பண்ண வைக்கணும். பென் டாட் ஃபார்வேர்ட் அதில் பார்த்திங்கன்னா 100. இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 100 ரொட்டேட் ஆகி ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். பென் லெஃப்ட் டர்ட்டில் ஹஸ் நோ அட்ரிபியூட் லெஃப்ட் ஏதோ LEFT. இப்போ கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நண்பா டர்ட்டில். பார்த்திங்கன்னா 90 டிகிரி ரொட்டேட் ஆகி ஃபார்வேர்டு இன்னும் நம்ம 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி இன்னும் 100 மூவ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயர் கிடைக்கும். பார்த்திங்கன்னா என்ன செய்வானா இப்போ மறுபடியும் பென் டாட் ஃபார்வேர்ட் 100. அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணணும்.
பென் டாட் லெஃப்ட் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயர் கிடைக்கும். பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஸ்கொயர் கிடச்சிட்டு இதை நம்ம எப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய லைன்ஸ் யூஸ் ஆகுது. பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப் தான், ஃபார்வர்ட் 90 ஃபார்வர்ட் 90. இதை தான் ரிப்பீட்டு திரும்ப எழுதியிருக்கோம். இதை சிம்பிளாக நம்ம ஒரு ஃபார் லூப்பில் போட்டோம்னா 2 லைனில் முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா அதை கிளியர் பண்ணிடுவோம். 2 தான் நம்ம திரும்ப செய்தோம். அதனால் இதை சிம்பிளாக ஒரு ஃபார் லூப்பில் நம்மளுக்கு 4 தடவை ரன் ஆகணும். ஃபார் I in range of 4 கோலன் இதை இன்டென்ட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்போ கிடைச்ச ஸ்கோர் அதே கிடைக்கும். பார்த்திங்கன்னா அதே ஸ்கோர் தான் வந்திருக்கு. இதை வந்து நம்ம ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லைன்ஸ் குறையும். இது ஃபார்வேர்டு லெஃப்ட்டு வேறு என்ன பேசிக் என்னென்னா பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம டட்டில் வேறு எதாவது பொசிஷனுக்கு மூவ் பண்ணால் சிம்பிளாக பென் டாட் இப்போ எந்த பொசிஷனில் இருக்குது நம்மளுக்கு அவுட்புட்டில் வரணும்னா பிரிண்ட்டுக்குள்ளே பென் டாட் பொசிஷனுங்க ஃபங்க்ஷன் உண்டு. அதை கால் பண்ணிங்கன்னா அந்த கரண்ட் பொசிஷன் இப்போ அந்த டட்டில் எந்த இடத்துல பொசிஷனில் இருக்குது எக்ஸ்ஒய் ஆக்சிஸோட எக்ஸ்ஒயோட வேல்யூ நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும். பார்த்திங்கன்னா என் செல்லில் வராது. நீங்கள் சிஸ்டத்தில் ரன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்கள் கமாண்ட் ரிமோட்டில் ரன் ஆகி வரும். சரி ஐயா விட்டுட்டேன். பொசிஷன் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பொசிஷன் சிஸ்டத்தில் ரன் பண்ணிங்கன்னா அவங்க பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இதே வந்து நம்ம இதில் செல்லில் பண்ணோன்னா சிம்பிளாக நம்ம டிஸ்பிளேலே ரன் பண்ணோம். அதுக்கு என்ன செய்யணும்னா பென் டாட் ரைட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை வந்து நம்ம டர்ட்டில் டிஸ்பிளேயில் ரைட் பண்ணிடும். சிம்பிளாக அதில் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா கடைசி நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா அதோட பொசிஷன் நம்மளுக்கு ரைட் பண்ணும். இந்த இட்ஸ் இண்டெக்ஸ் பென் டாட் பொசிஷன் எக்ஸ்ட்ரா ஒரு பேரந்தசிஸ் போட்டோம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பொசிஷனோட எக்ஸ்ஒய் வேல்யூ பார்த்திங்கன்னா -0 +0 இதான் எக்ஸ்ஒயோட வேல்யூ இந்த இடத்துல. இதை வந்து நம்ம இங்கே ரைட் பண்ணி பார்க்கோம். இந்த மாதிரி ஓடுறையும் பொசிஷன் வந்து நமக்கு வந்து 2 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இதை சிம்பிளாக எக்ஸ்ஒய்னு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி இது வந்து அனிமேஷன் கிரியேட் பண்ண அந்த மாதிரி நேரத்தில் தான் ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு பொசிஷனை மாற்றணும்னா சிம்பிளாக என்ன செய்யணும்னா இந்த இடத்துல நம்ம மாற்றுவோம். அப்படின்னா நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும். பென் டாட் செட் பொசிஷனுங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். இதில் வந்து ஆர்குமெண்ட்டாக எக்ஸ்ஒயோட வேல்யூ பாஸ் பண்ணணும். இப்போ நான் 180 எக்ஸோட வேல்யூ 180யும் -200 கொடுங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டரில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த மூவ் பொசிஷனுக்கு தான் மூவ் ஆகும். செட் பொசிஷன் சாரி பென் பொசிஷன் ஐயா விட்டுட்டே இருக்கேன். இப்போ ரன் பண்ண பிரச்சனை இருக்காது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே டிஃபால்ட்டாக அந்த பொசிஷன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது. டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் சிறுசாக இருக்குது. அதனால் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அசிங்கமாக அந்த கோடு விடுது. இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த கோடு உள்ளக்கூடாதுனா சிம்பிளாக இருந்துச்சுன்னா நம்ம பெண்ணை வந்து அந்த இடத்துல இங்கேருந்து மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம பெண்ணை மூவ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல அந்த பெண்ணை வந்து நம்ம கையில் தூக்கி வச்சிட்டோம்னா அந்த கோடு விடாது. கையில் தூக்கி வச்சுட்டு இங்கே வர கொண்டு வந்து இதுக்கப்புறம் நம்ம பெண்ணை கீழே கொண்டு வந்துட்டு அப்புறம் இந்த ஸ்கோர் வந்தோம்னா கரெக்டான பொசிஷனில் நீட்டாக வரையும். இதை எப்படி சொன்னால் சிம்பிளாக இந்த இடத்துல பென் டாட் பென் அப்புங்கிற ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. பென் அப் கால் பண்ணிங்கன்னா பென் டவுன் ஆகவே நம்ம மொத்தத்தில் படம் மட்டும் வரையவே பார்த்திங்கன்னா வெறுமனே மவுஸ் மட்டும் தான் அங்கேயும் ரொட்டேட் ஆகுது. நம்ம பென் டவுன் கொடுக்கல. அப்படிங்கும்போது சிம்பிளாக இந்த இடத்துல இந்த நம்ம பொசிஷனுக்கு மூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பொசிஷனோட கொஞ்சம் குறைச்சி பார்ப்போம். டிஸ்பிளேக்குள்ளே வரலாம். -180 கொடுப்போம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பெண்ணை டவுன் போட்டால் போதும். பென் டவுன் இப்போ ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்கொயர் வந்து கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்கொயர் வந்திருக்கு. இங்கேருந்து நம்மளுக்கு கோடு வந்து அசிங்கமாக இல்லை. இதான் பென் டவுனுங்கிற மெயின் ஃபங்க்ஷன். இதை கொஞ்சம் இன்னும் குறைச்சி பார்க்கலாம். 180 பேரில் 100 கொடுக்கலாம். 100 எந்த பொசிஷன் வருதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு -100 +100 வேல்யூ. இப்போ இதில் வேறு என்னெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பெண்ணோட ஷேப்பை மாற்றிக்கலாம். சிம்பிளாக பென் டாட் ஷேப் அதில் குறிப்பிட்ட ஷேப் தான் இருக்குது. அதான் மாற்ற முடியும். பார்த்திங்கன்னா சர்க்கிள் இருக்குது. சர்க்கிள் இப்போ ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து நம்ம டர்ட்டிலோட அந்த மவுஸ் பாயிண்டர் வந்து சர்க்கிளாக மாதிரி பார்த்திங்கன்னா சர்க்கிள் வந்துட்டு இது வேறு என்ன மாற்றிக்கலான்னா டர்ட்டில்னு உண்டு. ஆமை மாதிரி டர்ட்டில்னா ஆமை தான். டர்ட்டில் இப்போ ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆமை மாதிரி மவுஸ் வந்து மாறிட்டு ஸோ இதுதான் பேசிக்கான இருக்க ஷேப். நம்ம வேறு ஷேப் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் பின்னாடி பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணால் சிம்பிளாக
பென் டாட் பிஜி கலர். சாரி, இது வந்து பெனில் இருக்காது, நம்ம டர்ட்டிலில் இருக்கும். அதனால் டி டாட் கொடுக்கணும். நம்ம பெண்ணோட கலரில் நம்ம ஸ்க்ரீனோட கலர் மற்ற அதனால் டர்ட்டில் மாடியூலில் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஆர்குமெண்ட்டாக எந்த கலர் வேணுமோ அந்த கலரை பாஸ் பண்ணணும். நான் இப்போ ரெட்டுன்னு பாஸ் பண்ணேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்டில் ரெட் கலர் வந்துடும். பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் கலர் வந்து ரெட் ஆகிட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு பெண்ணோட கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுன்னு பார்ப்போம். இப்போ என்ன செய்யப்படுறோன்னா பெண்ணோட கலரை மாற்ற சிம்பிளாக பென் டாட் கலருங்கிற ஆர்குமெண்ட் பாஸ் கலர், அதில் நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ ஒயிட் கொடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெண்ணோட கலர் ஒயிட் ஆகிட்டு அப்புறம் நம்ம வரைகிற ஸ்கொயர் வந்து ஒயிட் கலரில் மாற்றி இப்போ நம்மளுக்கு இந்த வரைஞ்ச ஸ்கொயருக்குள்ளே ஒரு கலர் ஃபில் பண்ணணும். அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னா சிம்பிளாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து டி டாட் கலர், இதில் ஆர்குமெண்ட்டாக நம்ம என்ன கலர் ஃபில் பண்ணுமோ அதை பாஸ் பண்ணிக்கணும். இப்போ நினச்சப்போனா க்ரீன் கொடுப்போம். க்ரீன். இப்போ என்ன செய்யப்படுறோன்னா இதுக்கப்புறம் எந்த இடத்துல நம்ம அந்த ஃபங்க்ஷன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இதில் தான் நம்ம கலர் ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். அதனால் சிம்பிளாக டி டாட் ஸ்டார்ட் பிகின் ஃபில்னு ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம். பிகின் ஃபில்னால் இதுலேருந்து கலரை ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். எந்த இடத்துல நிப்பாட்டினா நம்ம ஸ்கொயர் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இப்போ கலரை நிப்பாட்டிட வேண்டியதான். அதனால் சிம்பிளாக டி டாட் எண்டு ஃபில். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பாக்ஸ்குள்ளே மட்டும் கலர் வரும். பார்த்திங்கன்னா மவுஸ் பாயிண்ட்டு தான் க்ரீன் கலரில் மாறி இருக்குது. சாரி, பெண்ணோட கலர் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பி டாட் பி கொடுத்து பார்ப்போம். சின்ன டவுட் இருக்குது. பி இஸ் நாட் டிஃபைன். சாரி, பெண்ணுக்கு பி பென் கலர். பார்த்திங்கன்னா எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் விட்ருக்கேன். கலர்ஸ் ஸ்னோட்டு கரெக்டாக தான் இருக்க கலர் தான். பென் டாட் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தான் ஃபில் ஆக ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம பெண்ணோட யூஸ் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த இடத்துல ஒயிட் கலர் ஃபில் ஆகிட்டு ஏன்னா அங்கே பிகின் ஃபில் என் ஃபில் கொடுத்துருக்கோம். நம்ம பெண்ணோட கலருங்க பென் டாட் பிகின் ஃபில்னா பென் டாட் கலர் என்ன கலர் பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கொடுத்துருக்கோம். அதனால் ஒயிட் ஆகுது. ஆனால் அப்போ உங்கள் இடத்துல டீ தான் கொடுக்கணும். டீ கொடுக்கும்போது டட்டில் அப்போ அந்த இடத்துல மட்டும் தான் நம்மளுக்கு ஒயிட் கலரில் க்ரீன் கலரில் வரணும். ஏன் வரமாட்டுக்கு சரி பாருமா. அடுத்த அடுத்தது பார்ப்போம் வேறு என்னெல்லாம் செய்யலாம்னு. இப்போ பார்த்திங்கன்னா இதை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிராஃபிக்ஸ் வந்து ஸ்லோவாக இருக்குது. இதை வந்து ஸ்பீடாக வரையணுன்னா சிம்பிளாக பென் டாட் ஸ்பீடுங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். அதில் ஆர்குமெண்ட்டாக 0 பாஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டு, 1 தான் ஸ்லோ. இப்போ நீ 0 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வரையும். ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் ஒயிட், அதனால் நம்மளுக்கு வந்து வரைஞ்சது வந்து தெரியல. கலரை மாற்றிக்கணும். பிஜி கலர் அழிச்சிட்டோம். சாரி, கமெண்ட். இப்போ ரன் பண்ணோம். இப்போ நீங்கள் நம்ம பெண்ணோட கலர் ரெட்னால இப்போ பார்த்திங்கன்னா ரெட்டு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு. அப்படியே விட இதான் நம்ம ஸ்பீடு. இப்போ நம்ம 1 கொடுத்தோன்னா ஸ்லோவாக இருக்கும். பெண்ணோட ஸ்பீடு 1. பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக மெல்ல ஆமை மாதிரியே வரையுது. இப்போ அந்த நம்மளுக்கு வந்து ஆமை வரைய வேண்டாம், வெறுமனே ஸ்கொயர் மட்டும் வரணும். சிம்பிளாக இதை ஹைட் பண்ணிக்கலாம். அதுக்கு சிம்பிளாக எந்த இதை ஹைட் பண்ணணுமோ பென் டாட் ஹைடு டர்ட்டில்ங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். டர்ட்டில். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆமை தெரியாது, வெறுமனே ஸ்கொயர் மட்டும்தான் வரையும். பார்த்திங்கன்னா நம்ம மவுஸ் பாயிண்டர் பேரும் சிம்பிளாக சொல்லணும்னா அதான் ஹைட் டர்ட்டில். நம்ம ஷோ டர்ட்டில் கொடுத்தா தான் அட்டை ஷோ ஆகும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஷோ பண்ணால் சிம்பிளாக பென் டாட் ஷோ டர்ட்டில்ங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணும். டர்ட்டில். இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட மவுஸ் பாயிண்டர் வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த ஆமையை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும்னா சிம்பிளாக இருந்துச்சுன்னா பென் டாட் டில்ட்டுங்கிற ஃபங்க்ஷன்
இதில் எத்தனை டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணுமோ அதை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். 90னா 90 கொடுக்காம ப்ளஸ் 180 கொடுத்து பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம இது ரொட்டேட் ஆகும். பார்த்திங்கன்னா வந்ததுக்கப்புறம் 180 டிகிரி ரொட்டேட் ஆகிட்டு இப்போ 180 டிகிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்குன்னா சிம்பிளாக ஒயில் லூப் யூஸ் பண்ணோம்னா while 1 கொடுக்கலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ என்ன செய்யலாம், இதை நம்ம லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணலாம். இப்போ டைட்டில் கொடுத்தோன்னா பார்த்திங்கன்னா நம்ம இது ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 180 டிகிரி ரொட்டேட் ஆகிறதுனால தான் தெரியும் மவுஸ் மண்டை வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. வந்து கொஞ்சம் ஸ்லோவாக்கலாம். 180 பேரில் 90 கொடுப்போம். 90 ரொட்டேட் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 90 ரொட்டேட் ஆகுது. இப்போ வேறு என்ன செய்யலாம்னா வேறு எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் உங்களுக்கு செட் பண்ணலாம். சிம்பிளாக பென் டாட் ரைட் அவுட்புட்டில் ரைட் பண்ணால் சிம்பிளாக பென் டாட் எக்ஸ் கோஆர்டினேட்னா எக்ஸ் கோஆர்டினேட் வேல்யூ மட்டும் நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும். இதே ஒய் கோஆர்டினேட்னா ஒய் கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் எக்ஸ் கோஆர்டினேட் வேல்யூ மட்டும் ரைட் ஆகும். பார்த்திங்கன்னா ஓவர் ரைட் ஆகுது. அந்த ரைட்டை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அது இந்த கமெண்டாக மாற்றிடும். இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ மட்டும் ரிட்டன் ஆகிருக்கு. இதேமாதிரி ஒய் கோஆர்டினேட் வேல்யூ மட்டும் ரிட்டன் ஆகும்னா ஒய் கோஆர்டினேட் கொடுக்கணும். இதே எக்ஸ் கோஆர்டினேட்டோட வேல்யூ மட்டும் செட் பண்ணால் சிம்பிளாக பென் டாட் செட் எக்ஸ் இதில் வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். நான் வந்து 0 கொடுக்கணும். பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ மட்டும் 0ன்னு செட் ஆகும். பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம மவுஸ் வந்து பழைய இடத்துக்கு மூவ் ஆகும். பார்த்திங்கன்னா 0க்கு மவுஸ் வந்து மூவ் ஆகிட்டு இதேமாதிரி ஒய்க்குன்னா செட் ஒய் மட்டும் கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு வரைஞ்சது வந்து அண்டோ பண்ணால் இப்போ பார்த்திங்கன்னா இது முடிஞ்சு நம்ம மூவ் பண்ணதுக்கப்புறம் பழைய இடத்துக்கு வரணும்னா பென் டாட் அண்டோங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா அங்கே 0க்கு போயிட்டு திரும்ப நம்ம அண்டோனா ஒரு ஸ்டெப் மட்டும் அண்டோ ஆகும். கடைசியாக லாஸ்ட் என்ன ஸ்டெப் செஞ்சோமோ அது அண்டோ ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் இந்த ஸ்டெப் செஞ்சுருக்கோம். அப்போ இது வந்து அண்டோ ஆகணும். அண்டோ ஆகலை, சாரி. நம்ம லாஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்கோம்னா அங்கே ரைட் கொடுத்துருக்கோம். அதனால் அந்த ரைட் ஸ்டெப் அண்டோ ஆகிருக்கும். நம்ம இதை கமெண்ட் லைன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரைட் பொசிஷன் மட்டும் அண்டோ ஆகிருக்கு. இப்போ அதுக்கு முந்தின ஸ்டெப் என்னென்னா இந்த பொசிஷன் 0க்கு மூவ் பண்ணியிருக்கோம். அது வந்து பேக் டு பழைய பொசிஷனே வரும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா 0க்கு மூவ் ஆகி பழையபடி அண்டோ கொடுத்தனால பழைய பொசிஷனுக்கு வந்தது. இதுதான் அண்டோ. இதான் நம்ம டட்டில் உள்ள கொஞ்சம் பேசிக்கானது. அடுத்ததில் நம்ம டட்டில் யூஸ் பண்ணி எப்படிலாம் நிறைய ஸ்கொயர் இது வித்தியாசம் கலர்லாம் வருதுன்னு பார்ப்போம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம் நண்பா.